ஒர்த்து கலக்கியிருக்காரு ஆதினா. பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்த. அவரோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமாக தெரியுது. இந்த ஹோல் மூவி இப்படி வந்திருக்கிறதுனால அவர் ஒருத்தர் தான். ஏன்னா நிறைய விஷயம் லாஸ்ட்டாக டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிரிண்ட் போட்டு ஒரு 6 டேக் லைன் போட்டாங்க. அதுவே சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே ஒரே ஆளாக தாங்கி பிடிச்சி ஒரு ஆளோட மாஸ்டர் மைண்டில் பண்ணியிருக்காரு. டீம் ஒர்க் தான். இது ஆக்சுவலாக படமே டீம் ஒர்க் தான். மாஸ்டர் மைண்டை சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஒர்த்தியான ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. கம்பல்சரி இது ஒரு செம்ம ட்ரீட் பிரதர். படத்தை தேட்டரில் தான் பார்க்கணும். அதை கண்டிப்பாக பிரதர் புது முயற்சி தான் இது. நம்ம ஃபாரின் படம்லாம் பார்த்தவங்களுக்கு, இந்த வார் படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த வாரம் வந்து சென்னையில் நடந்து நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்களா? அது அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறேன். ஆதினா வந்து மீசையும் இருக்குது, சிவகுமார் சாப்பன் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அது கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இருக்கும். இந்த படம் வந்து பார்க்கும்போது எப்படா இதை வந்து பண்ணார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. முக்கியமாக வந்து படம் ஆரம்பித்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே வந்து நம்மளுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சீரியஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சி தான் ப்ரோ. ஏன்னா அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் இதை எடுத்து பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படா அண்ணன் பண்ணார், அதுவும் ரொம்ப கம்மியான டைம். ஏன்னா ஒரு படிக்கலாம் போயிருந்தார், நடுவில் அரண்மனை தான் வந்து கம்பேக் கொடுத்தாரு. இதுக்கு எப்படா இதை பண்ணாருன்ற போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்து படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகணும். அவ்வளோ அப்படி ஆனால் தான் இவங்க இவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. அதுக்கான பலன். மியூசிக் வந்து படத்தில் மியூசிக் தான் படம் இருக்குது. செம்மையாக இருக்குது. மியூசிக் இல்லைனா படம் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டவுன் தான். மியூசிக்கில் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆமாம், ஹீரோனோட ரோலும் ஒரு மெயின் ரோல் தான் ப்ரோ. அவங்க இல்லைன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து நகராது. அவங்களும் ஒரு ப்ளஸ் தான் அவங்க மூவிக்கு. ப்ரோ ஆக்சுவலாக நிறைய விஷயம் இருக்குது ப்ரோ இதில். எனக்கே ஒரு சில விஷயம்லாம் தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால். ஸோ யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு போரணும் நம்மளுக்கு வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்படி ஒன்று இருந்தால் அது எப்படி ஆகும்னு தெரில. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக வந்து பார்க்கணுன்றது என்னோட ரெக்வஸ்ட். இல்லை ப்ரோ, அது மீம் நிறைய நானும் பார்த்தேன். ஆனால் கம்மி செகண்டில் தான் டக்குன்னு போய் அது ஆகிடும். ஸோ அது தெரியல ப்ரோ. நல்லா இருக்குது. அது சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 டைரக்ஷனில் படம் வந்துச்சிங்களா. ஸோ அதை விட பெட்டராக இது வந்து இந்த படத்தை ரொம்ப பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போது வந்து பெரிய படம் பார்த்துறேன். இப்போ வந்து முன்னாடி படம் கூட பார்த்துருக்கோம். விஎஃப்எக்ஸில் சின்ன பெரிய படத்துலேயே அந்தமாரி சின்ன ப்ராப்ளம் வரும்போது இது சின்ன படத்துலேயே அவ்வளோ சூப்பராக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கடைசி உலக போர்னா நம்ம நாட்டுக்குள்ளே இந்தமாரி ஒரு போர் வந்துச்சுன்னா மக்கள் வந்து எப்படி ஒன்றா இன்னும் அதை எதிர்த்து போராடணும், அதுக்கான வழியை எப்படி நம்ம போராடி அந்த நம்ம நாட்டை வந்து இந்தியாவை பாதுகாக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கு ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை பார்க்கலாம். கதை புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் வந்து ஒன்ஸ் புரிஞ்சக்கப்புறமே வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ரோலில் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க டைரக்ஷனில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் நடித்த ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் வைஸ்லேருந்து எல்லாமே ஆதினா சூப்பராக பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸ்லாம் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. விஎஃப்எக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் ஹை மூமெண்ட்ஸ் இருந்தது. இன்டர்வெல்லும் சரி, கிளைமேக்ஸும் கடைசி ஒரு 20 மினிட்ஸ்லாம் வந்து நல்லாவே போச்சு. எல்லாருமே அவங்க கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோல் தான் அவங்கள பார்த்ததுலேருந்து. ஆனால் வந்து எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க.